குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மையன்பர்களே, இதுவரை பிரச்சனைகளை எதிர்கொள்வது, அதாவது ஆஹ், பிரச்சனைகளை எதிர்கொள்தல் என்பது ஒன்று, பிரச்சனைகளோடு வாழ்வது என்பது ஒன்று, பிரச்சனைகளிலிருந்து விலகிக் கொள்வது என்பது ஒன்று. இதுபோல பல்வேறு வகையாக அதை நாம் சிந்தனை செய்து பார்க்க முடியும். மகரிஷி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆஹ் அப்ப இப்போ இதுல நாம இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்று ஒன்றை பிரிச்சுக்கலாம். இன்னொன்னு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்று ரெண்டா பிரிக்கலாம். இப்போ நாம எந்த பிரச்சனைக்கும் போகல, நாம பிரச்சனை வரும் மாதிரி எதுவும் இப்ப செய்யல, ஆனால் எனக்கு பிரச்சனை வருகிறது. இது ஒரு அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் என்ன பண்றோம், நாமே பிரச்சனையில போய் சிக்கிக் கொள்கிறோம். இப்ப அந்த முதல் ரகம், அந்த பிரச்சனையில போய் நாமே சிக்கிக் கொள்றது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னம்னா, அதுதான் பேராசை. அப்ப என்ன பண்ணிரும், தேவைக்கு மேல பேராசைப்பட்டு அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மயிரை கட்டி மலையை இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் இவங்களே சிக்கிக் கொள்வது அப்படிங்கும்போது, அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க அந்த பிரச்சனையில ரொம்ப ஒழிய ஒரு சூழ்நிலை வந்துடும். சரி, நாம பிரச்சனைக்கு போகல, ஆனால் தானாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுல இந்த ரெண்டாவது பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம மக்களுக்கு என்ன புரியறது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, நாம பிரச்சனைக்கு போகாதப்ப எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு இவங்க ஒரு முடிவு கட்டிடுறாங்க. அப்ப அவங்களாவது நாம பிரச்சனைக்கு நம்மளாவது உருவாக்கணும்னு ஒத்துக்கிட்டு பிரச்சனையில இருக்காங்க. இவங்க பிரச்சனைக்கு போகல, இவங்களால பிரச்சனை பண்ணல, ஆனால் பிரச்சனை அவங்களுக்கு வருகிறது. இது வரக்கூடாது இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மகரிஷி தத்துவத்தினுடைய விளக்கங்கள்லாம் நமக்கு புரிய முடியுது. அப்ப அந்த இடத்துல இது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கர்மவினை கழிவதற்காக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், அதை அணுக வேண்டும் என்று நம்ம தத்துவத்தின்படி நம்ம சொல்றோம். அப்ப இது போல இந்த ரெண்டு வகையையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம், ஆனா அதுல இருந்து ஒதுங்கிறதுங்கிறது கூடாது. ஏன் என்று சொன்னால், அதாவது ஒதுங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆரம்பத்திலேயே ஒதுங்கி இருக்க வேண்டும். எப்படி? இப்ப இதுக்குள்ள போனா பிரச்சனை வரும்னு தெரியுதுன்னா, அதுக்குள்ள போகாமயே எப்படி நம்ம வாழ்வது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு முதலே முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க ஒதுங்கிறதுங்கிறது வேற. பிரச்சனைக்கு உள்ள போயிட்டு போன பிறகு ஒதுங்கிறது அப்படிங்கிறது வேற. முதல்ல ஒதுங்கிறது ஒதுங்கலாம், அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப அந்த இடத்துல இப்ப ஆரம்பத்திலேயே நம்ம பிரச்சனைக்குள்ள போகாம ஒதுங்கிறதுங்கிறதுக்கு எப்படின்னா, நம்ம
நம்மளுடைய வாழ்க்கை தேவைகளை வைத்துக்கொண்டு போதும்பா அந்த அளவுல நாம இதுக்குள்ள போய் அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. போதும் அமைதியாக வாழ்கிறேன். அங்கேயே ஒதுங்கிட்டார். அவரு தூய மனவள கலைஞனா அங்கேயே ஒதுங்கிட்டார். அப்ப பிரச்சனை இல்ல. ஆனால் போயிட்டோம். அதுல இறங்கிட்டோம். இறங்குன பிறகு அந்த பிரச்சனை வருகிறது. அந்த இடத்துல நம்ம ஒதுங்குனோம் அப்படின்னு சொன்னோம்னா மாட்டிக்குவோம். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு கேணிய தாண்டணும். இது தாண்டுறது எனக்கு முடியாதுங்க. நானு இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். அப்படின்னு ஒருத்தர் விலகிட்டாரு. ரைட்டு. இல்ல அதுல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா ஒண்ணு தாண்டி ஆகணும். அப்படி இல்லன்னா கேணிக்குள்ள விழுவோம். அப்ப கேணிக்குள்ள விழுந்துருவோம்னு தெரியுது இல்லையா? அப்ப என்ன நமக்கு இருக்கணும்? நமக்கு நீச்சல் தெரியணும். சரி, உள்ள விழுந்தா நீச்சல் அடிச்சு போய் மேல வந்துரலாம். அப்படிங்கிறத தான் எதிர்கொள்வது. அப்ப நீங்க அந்த இடத்துல முடியலைன்னாலும் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்ப எனக்கு நீச்சலும் தெரியல. நான் அதுல போயி நான் முழுசாவும் தாண்ட முடியல. உள்ள விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? அங்க தான் பிரச்சனை. அப்ப இப்ப இந்த இடத்துல மகரிஷியினுடைய தத்துவத்துப்படி நம்ம என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்திலேயே இந்த டிசிஷன எடுத்தரணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கையாக இருக்கிறது. அதத்தான் மகரிஷி என்ன சொல்லிர்றாங்க, இந்த முக்கால ஞானம்னு சொல்லிர்றாங்க இல்லையா? அதாவது முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. இதை 3யும் கணக்கில் கொண்டு இதுக்குள்ள நம்ம போறதா வேண்டாமான்னு அங்கேயே முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, என்னாகும்? அந்த பிரச்சனைக்கு உள்ளேயே போகாம நின்னுக்கிற ஒரு நிலை வந்துரும் வந்துரும். அப்ப நாம போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மகிட்ட அதை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியும், திறனும் இருக்க வேண்டும். மகரிஷி இந்த இந்த இடத்த ரொம்ப சொல்லுவாங்க. "உன்னுடைய தகுதியையும், திறனையும் வளர்த்துக்கொள். வளர்த்துக் கொண்டால் அதை எதிர்கொள்ள முடியும்" அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த தகுதி, திறன்கிறது என்ன? இந்த வார்த்தைய சொல்லிப்புட்டோம். தகுதின்னா என்ன? திறன்னா என்ன? தகுதின்னா அறிவுபூர்வமாக நம்மை வளர்த்துக் கொள்வது. திறன் என்று சொன்னால் ஆற்றல் பூர்வமாக வளர்த்துக் கொள்வது. அறிவும், ஆற்றலும் தான் தகுதியும், திறனும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அந்த தகுதி, திறனை நம்ம எவ்வளவு வளர்த்திருக்கிறோம்னு நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த தகுதிக்கு, இந்த திறனுக்கு தக்கவாறு அதுக்குள்ள நம்ம பயணம் செய்தோம். அந்த தொழில்லயோ, எதுலயோ பயணம் செய்தோம் என்று சொன்னால், பெரும்பாலும் பிரச்சனை வராது. பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். நெறைய பேர் இந்த தகுதியும், திறனும் வளர்த்துக் கொள்ளாமல் போய் பிரச்சனையில சிக்கிக்கொள்ளும்போது, அதை எதிர்கொள்ளவும் முடியாமல் தவிக்கிறார்கள். அங்க போய் நின்னுகிட்டு நானு திறமைய வளர்த்துக்கிறேன், தகுதிய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முடியுமா என்று கேட்டால், பிரச்சனை வரும்பொழுது திறன் குறையுமே தவிர என்ன ஆகாது? அங்கே வளர்த்துக் கொள்ள முடியாது. ஏற்கனவே நீ வளர்த்து வச்சிருந்தீன்னா, அத சமாளிக்கலாம். பிரச்சனை வந்த பிறகு நீ என்ன பண்ண முடியாது? அதை அங்க போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது முடியவே முடியாது. அப்ப இதுக்குள்ள நம்ம பண்ணுனோம்னா, அது சரி. அதுக்காக தான் மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரச்சனைகளே வராம பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள நம்ம 3ஆ பிரிப்போம். எப்படி பிரிக்கலாம்னா, அதிகமாக பிரச்சனை அப்படிங்கிறது தொழில் சார்ந்ததுல பிரச்சனை, 1. 2வதா என்ன பண்ணலாம்? சமூகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை, 2. 3வது நம்ம குடும்பம் உறவுகளுக்குள்ளாக இருக்கக்கூடியதுல வரக்கூடிய பிரச்சனை. இந்த 3 தான வாழ்க்கை. வேற என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு மேல பிரச்சனைன்னு சொன்னோம்னா, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் வரக்கூடிய இயற்கையால் வரக்கூடிய பிரச்சனை. அது 4வது. ஆனா பொதுவா ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது உறவுகளுக்குள்ள 1, சமுதாயத்துல 1, தொழில்ல 1. இந்த 3 இடத்துல தான் பிரச்சனை வரும். அப்ப அந்த தொழில் அப்படிங்கிறதுல போம்போது, அங்க தான் இந்த தகுதி, திறன் அப்படிங்கிறத வச்சுக்கணும். மகரிஷி அதனால தான் சொல்லுவாங்க. அதாவது இப்ப எல்லாம் எப்படின்னா, ஒரு ரூ. 10,00,000 இருக்குன்னா 90,00,000 கடன் வாங்கி பிசினஸ் பண்றது. அப்படிங்கிற ட்ரெண்ட். மகரிஷி என்ன சொல்லுவாரு,
உன்ட்ட 80,00,000 இருக்குன்னா 20,00,000 கடன் வாங்கி பிசினஸ் பண்ணும்பார். அப்ப உனக்கு அதுல பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படிம்பார். அது முடியாதே அப்படின்னு சொன்னா, நீ உன்னிடம் என்ன இருக்கிறதோ, இப்ப அந்த தகுதி திறன்னு சொல்றோம் பாருங்க. அந்த திறன் அப்படிங்கிறது நம்ம ஆற்றல் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்க முடியாது. அந்த இடத்துல நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம்ங்கிறதையும் எடுத்துக்கணும். நம்மட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணணும், தொழில் அப்படிங்கிறதுல போனோம்னா, இந்த பிரச்சனை வராம இருக்கும். சரி. இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன வார்த்தைன்னா, ப்ராப்ளம்னு சொல்றோம். இந்த ஆங்கிலத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு. ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்ட்ரகிள் அப்படின்னு. இப்போ இப்ப ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன? அதுல போராடுதல். இதத்தான் எதிர்கொள்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரகிள்ங்கிற வார்த்தை தான் எதிர்கொள்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரகிள் அது வரும். ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்காது. இருக்கதான் செய்யும். அப்ப அது இதெல்லாம் இயல்பாக வரத்தான் செய்யும். அந்த இடத்துல, இப்ப நம்ம ஏற்கனவே தகுதி, திறன் 2ன்னு சொன்னோம். அதோட என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, கரேஜ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மனோ தைரியம். இதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது முடியும். அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இயற்கை நமக்கு இந்த ப்ராப்ளத்த வராம தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இயற்கை இந்த பிரச்சனை வரும்போது, இந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு இயற்கை ஏதாவது உதவுமா? அப்படின்னு கேட்டா, அது எப்ப உதவும்னா, இப்ப ஒரு தொழில் எது வேணாலும் செய்றோம். அது சமூக உணர்வோடு நாம செய்தோம் என்று சொன்னால், இயற்கை நமக்கு உதவும். அதே சமயம் சுயநல உணர்வோடு மட்டுமே செய்தால், அங்கு இந்த பிரச்சனை கூடும். இப்ப சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். ஒருத்தரு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஹோட்டல் ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு இதுல மாசம் இத்தன லட்ச ரூவா சம்பாரிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டுமே. அதுக்காக தான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு வச்சுக்கங்க. அங்க சமுதாய நோக்கம் இல்ல. ஆனா என்ன நோக்கம் அப்படின்னா, ஒரு நல்ல சுவையான, ஆரோக்கியமான உணவை இந்த சமுதாயத்துக்கு நம்ம குடுக்கணும். நம்ம கடையில வந்து சாப்பிடுறவங்க வந்து திருப்தியா, "நல்லா இருக்கு. இங்க சாப்பிட்டது எனக்கு வயிறுக்கு ஒத்துக்காம போகல. எனக்கு வயிற கெடுக்கல. எனக்கு நல்லா இருக்கு. அந்த கடையில சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு." அவங்க அப்படி திருப்தியா போகணும். அதுக்காக நான் வந்து இந்த ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு ஒரு நோக்கத்துல ஒருத்தர் செய்றாருன்னு வச்சுக்கங்க. இது சமுதாய நோக்கத்தோடு செய்யறது. அப்ப அதுல லாபம் வருமா? வரும், வரும். வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த நோக்கத்த விட்டுட்டு, இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் எடுத்த உடனே நமக்கு எவ்வளவு இதுல வரும்? அதுக்கு எப்படி வேணாலும் போடு, என்ன வேணாலும் பண்ணு. அப்படிங்கிற நோக்கத்துல பெரும்பாலான தொழில்கள் இருக்கிறது. ஆனா நல்லா பாருங்க, இந்த நோக்கத்த வச்சுட்டு நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்டாங்க. நிறைவா சாப்பிட்டாங்க. சந்தோஷமா போனாங்க. மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு நிலையை ஒவ்வொருத்தர்கிட்டயும் பார்க்கக்கூடியதற்காக அந்த ஹோட்டல் நடத்துறாரு பாருங்க. ஸ்லோவா டெவலப் ஆகும். ஆனா ஸ்டாண்டர்டா இருக்கும். அற்புதமா இருக்கும். பிரச்சனை வராது. அப்ப எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சமூக உணர்வோடு செய்யும்போது இயற்கை உதவும் அப்படிங்கிறது. இன்னொன்னு பிரச்சனையவே இது உண்மையான பிரச்சனையா? மாயையான பிரச்சனையா? அப்படின்னு அதையும் 2ஆ பிரிக்கணும். உண்மையான பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து தான் ஆகணும். இல்லாட்டி அதை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உடலையோ, நம்மளுடைய வாழ்க்கையையோ பாதிக்கும். நம்ம சந்ததியையோ, குடும்பத்தையோ பாதிக்கும். அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைய என்ன பண்ணணும்? எதிர்கொண்டு தீர்த்து தான் ஆகணும். ஆனா சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு மாயையான பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இப்ப நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அவமானம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க அவமானம்ங்கிறது ஒரு பிரச்சனை தானே? பிரச்சனை தானே? இது உண்மையான பிரச்சனையா? மாயையான பிரச்சனையா? அப்படின்னா, அவமானம். அப்ப நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அட விடு அவன் பேசிட்டு போறான். ரைட் அப்படித்தான் இருக்கும். நான் செய்ய வேண்டியத கரெக்ட்டா செய்றேன். ஆனால் அவமானம் வருது. வரட்டும். ரைட்டு என்னுடைய கர்ம வினை கழிகிறது. அப்படின்னு அத எல்லாத்தையும் அந்த பிரச்சனைய என்ன பண்ணிடுறான்? அதை போட்டு எதிர்கொண்டு அதுக்கு போய் எதுவும் பண்றதில்ல. அத என்ன பண்ணிடுறான்? அக்செப்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்தல்.
அப்படிங்கிறதுக்கு போகுது. அது மாயையான பிரச்சனை. இது உண்மையான பிரச்சனை. அதனால நமக்கு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. பெரும்பாலும் வாழ்க்கையில் சக்சஸ் ஆன பெரியவர்கள் அனைவரும் இந்த அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனை அது வந்து அ ஒரு பெரிய பாதிப்பு இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பிரச்சனைய அப்படியே பிரச்சனையாவே விட்டுருங்க. விட்டுருங்க அப்படிங்கிற மாரி விட்டுட்டோம்னா, அது சரியாயிரும். சரி. இப்போ ஒரு கதை சொன்னாங்க இவங்க. அதாவது பிச்சைக்காரன் எப்படி அ வியாபாரியா மாறுனான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னாங்க. அ எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. அதாவது அந்த ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஒருத்தன் எதிர்கொண்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல கதை. என்னன்னா ஒரு ஒரு அன்பர் சர்ச்சில பெல் அடிக்கக்கூடிய வேலை. சர்ச்சில மணி அடிக்கிற வேலை. அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு குறைந்த ஒரு ஊதியம் வாங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்படியே இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த சர்ச்சில இருக்கக்கூடிய கமிட்டியில இருக்கவங்க என்ன பண்றாங்க, இந்த சர்ச்சில பெல் அடிக்கிற வேலைய பார்க்கறதுக்கு, சும்மா சாதாரணமா எதுவுமே படிக்காதவங்கள எல்லாம் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிர்றோம். நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். இந்த அ வேலைய பார்க்கணும்னா, மினிமம் ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி 8ஆம் கிளாஸாவது படிச்சிருந்தா தான், இந்த சர்ச்சில பெல் அடிக்கிறதுக்கான வேலையை பார்க்க முடியும். அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. தீர்மானம் கொண்டு வந்தோனே, இவரு வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்சவரு. வேதாத்திரி மகரிஷி மாரின்னு வச்சுக்கங்க. என்னாச்சு, இப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களாம். உடனே என்ன சொல்றான், "ஐயா இது மாரி தீர்மானம் பண்ணிட்டாங்கய்யா. அதனால அடுத்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து வேற ஒருத்தர அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க. நீங்க வேலையில இருக்க முடியாதுன்னு" அவர்ட்ட சொல்லிட்டாங்க. அப்ப என்னாச்சு 1ஆம் தேதி அவருக்கு செட்டில்மென்ட்லாம் பண்ணி, "இவ்வளவு நாளா நீங்க வேலை பார்த்ததுக்கு இந்தாங்க, ஒரு அமௌண்ட்ட வச்சுக்கங்க. நீங்க இந்த மாசத்துலருந்து வேலையிலருந்து நின்னுக்குங்கன்னு" சொல்லி வெளிய அனுப்பிட்டாங்க. வெளிய அனுப்புனோனே அவரு அப்படியே இது இப்ப இது பிரச்சனை தானே! அவரு இதுதான் வேலைன்னு இருந்தாரு. இப்ப அந்த பிரச்சனையோட வெளிய வருகிறார். வெளிய வந்து அப்படியே மன விரக்தியோட போறார். அப்படியே கையில கொஞ்சம் காசு இருக்கு. அப்படியே போறார். அப்படியே அங்கிட்டு போகும்போது, அப்படியே ஒரு தெருவுல நடந்து போறாரு. அந்த தெரு கடைசி வரைக்கும் போனாரு. ரொம்ப ஒரு மாரி டல்லா இருக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு டீ சாப்பிடலான்னு அப்படியே அந்த முக்குல போய் பார்க்குறாரு. அது அந்த கடைசி வரைக்கும் டீ கடையே இல்ல. சரி இங்கிட்டு ஒரு ரோடு போகுது, அங்கிட்டு ஒரு ரோடு போகுது. இங்கிட்டு ஏதாவது இருக்கா? அங்கிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாரு. அந்த ரோட்லயும் கடைசி வரைக்கும் போய் பார்க்குறாரு. அங்கேயும் இல்ல. இங்கேயும் இங்கிட்டு போய் பார்க்குறாரு. இங்கேயும் இல்ல. அது 4 ரோடு அப்படியே இத்தன ரோடு சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய அத்தன ரோட்லயும் போய் பார்த்துட்டோம். ஒரு இடத்துல ஒரு டீ கடை, ஒரு டீ குடிக்கிற கடையே இல்லையே! அப்படின்னு அ கொஞ்சம் பண்ணவர் என்ன பண்ணாரு, இந்த பிரச்சனையை சாதகமாக மாற்றினார். என்ன பண்ணாரு, கரெக்ட்டா அந்த 4 தெருவுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடத்துல என்ன பண்ணாரு, ஒரு வண்டியில வச்சு ஒரு டீ கடைய போட்டாரு. என்ன ஆயிடுச்சு, அந்த ஏரியாவுல டீ கடை இவரு நல்ல பிரமாதமா ஓட ஆரம்பிச்சுருச்சு. ஓட ஆரம்பிச்சோனே, அதுல அவரு சம்பாரிச்சு, அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு பெரிய கடையா போட்டாரு. பெரிய கடையா போட்டு, அப்புறம் ஒரு பேக்கரி ஆக்குனாரு. அப்புறம் ஒரு ஹோட்டலா மாத்துனார். ஹோட்டலா மாத்தி, அந்த ஹோட்டல இன்னும் பெருசு பண்ணார். பெருசு பண்ணி என்ன பண்றாரு அடுத்து, ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டிட்டார். ஸ்டார் ஹோட்டல் கட்டி, அவரு எம்டியா உட்காந்துட்டார். எம்டியா உட்காந்து, அவருக்கு ஒரு பிஏ ஒரு பொண்ணு, அவங்க இருக்காங்க. காலையில வந்து இவரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன செய்யணும்னு சொல்றாரு. அவங்க வந்து அதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கெல்லாம் இவரு ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்லா டிகிரி முடிச்ச பொண்ணு. படிச்சுட்டு. என்ன சொல்லுது, அ இவர்ட்ட என்ன கேட்குது, "இவ்வளவு திறமையா நீங்க இந்த ஹோட்டல டெவலப் பண்ணி வளர்த்துருக்கீங்களேங்கய்யா, நீங்க என்னங்கய்யா படிச்சிருக்கீங்கன்னு?" கேட்டார். "நான் 3ஆம் கிளாஸ் தாம்மா படிச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம். "ஐயா நீங்க 3ஆம் கிளாஸ் படிச்சு நீங்க இவ்வளவு திறமையா இந்த தொழில டெவலப் பண்ணிட்டீங்களே, நீங்கலாம் நெறையா படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க இன்னும் எவ்வளவு பெரிய தொழில் எப்படிலாம் டெவலப் பண்ணியிருப்பீங்க" அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னுச்சாம். நான் வந்து நெறையா படிச்சிருந்தேன்னா, இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சில பெல் அடிச்சுக்கிட்டு தாம்மா இருப்பேன். அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த இடத்துல அந்த பிரச்சனை இவருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக மாறியதல்லவா? அது
என்ன இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இயற்கை அவருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக ஆ நம்ம பார்க்கணும். அதத்தான் சொல்லுவாங்க, இந்த தடைகளை படிக்கட்டாக மாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது மாரி எல்லாம் நெறைய ஆ நமக்கு வாழ்க்கையில இருக்கு. அ இப்ப அம்மா சொன்னது எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம பேசணும் அப்படின்னோம்னா, அதுக்கு நேரம் பத்தாது. அதுல நம்மளுடைய ஒரு தத்துவத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தத்துவம் அவங்க சொன்னாங்க. என்னன்னா, "அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்." எதையும் ஏற்றுக்கொள் அப்படின்னு. ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு இடத்துல. ஆனா பிரச்சனைய எதிர்கொள்ன்னு அங்க சொல்றோம். இப்ப 2 முரண்பாடா இருக்கிற மாரி இருக்கே! அப்படின்னு வரும். இப்ப பாருங்க. முதல்ல பிரச்சனைய எதிர்கொள்ளணும். இந்த இடத்துல அ சுய ஏற்பு அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லி, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஏற்றுக்கொள். இப்ப என்ன பண்றது? எதிர்கொள்றதா? ஏற்றுக்கொள்ளுதா? அப்பதான் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? அது அந்த உண்மையான பிரச்சனையாக இருந்தால் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு மாயையான பிரச்சனையா இருந்தால், அதை என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணக்கூடியத அக்செப்ட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் பிரித்து உணரக்கூடிய ஒரு அறிவை நாம் வளர்த்துக் கொண்டால் சரியாக இருக்கும். ஆக இந்த ஒரு தலைப்பு அ மகரிஷியினுடைய தலைப்பின் கீழ் நம்ம அ இதை பார்க்கும்போது, நம்ம ரொம்ப சிம்பிளா முடிச்சுருவோம். தேவைகள் 3, காப்புகள் 3, வாழ்க்கைன்னா என்ன? ரைட். அப்படின்னு சொல்லிட்டு, கர்ம வினை தத்துவத்த தெரிஞ்சுட்டோம்னா, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிருவோம். ஆனால் இது வந்து பிராக்டிகலா இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து, அவங்க சிலபஸ்க்காக இந்த அளவுக்கு அது குடுத்திருக்கிறாங்க. அந்த வகையிலே இன்றைய இந்த ஒரு தலைப்பின் கீழாக அ உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.